ரஷ்யாவோட கம்பைன்டு ஸ்ட்ரைக் உக்ரைன் மேல நடத்தின அந்த தாக்குதல் மிக பெரும் பேசுபொருளா இருக்கு. இன்னைக்கு காலையில பதிவுலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதை பார்த்திருப்போம். ஹெவியான அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா பண்ணியிருந்தாங்க. இந்த அட்டாக்ல 10 ரீஜனை வந்து பாத்தீங்கன்னா குறி வச்சு அட்டாக் பண்ணிக்கிறாங்க. இந்த 10 ரீஜியன்ல 40 டார்கெட்ஸை வந்து பாத்தீங்கன்னா மெயினா குறி வச்சிருக்காங்க. அதிகப்படியான இழப்புகள் ஏற்பட்டிருக்கு. இந்த 40 டார்கெட்ஸுக்கு இந்த 10 ரீஜன்ல மொத்தம் 90 மிசைல்கள், பல்வேறு வகையான மிசைல்கள் இன்க்ளூடிங் ஒரிஸ்னிக் மிசைல்கள் உட்பட லான்ச் பண்ணியிருக்கிறாங்க ரஷ்யா. இதுல 600 ட்ரோன்ஸுக்கும் மேல வந்து பாத்தீங்கன்னா ஏவி இருந்திருக்கிறாங்க. 36க்கும் மேல பெலிஸ்டிக் மிசைல், 90 மிசைல்ல 36 வந்து பாத்தீங்கன்னா பெலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. 600 ட்ரோன்ஸுக்கு மேல ஏவி விட்டுருக்காங்க. ஸோ ஒரு மிக பெரும் ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பண்ணியிருக்கிறாங்க. இதுல உலகத்திலேயே ஒரு நாட்டோட கேபிட்டல் மேல ஒரு இன்டர்கான்டினென்டல் பெலிஸ்டிக் மிசைல், ஒரு அணு ஆயுதம் இருக்கக்கூடிய அணு ஆயுதம் மாடல் இருக்கக்கூடிய மிசைல், பட் ஆனா அணு ஆயுதம் இல்லாம ரஷ்யா ஏவி இருக்கிறாங்க அப்படிங்கிறது வியப்புக்குள்ளா இருக்குது. முன்னாடி உக்ரைன்ல தாக்கி இருக்காங்க, பட் ஆனா கேபிட்டல் அடிச்சதுல. ஸோ கேபிட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரிஸ்னிக் மிசைல வந்து பாத்தீங்கன்னா தாக்கி இருக்கிறாங்க யூஸ் பண்ணி அப்படிங்கிறது போல. இது எல்லாத்துக்கும் மேல கெல்மிட்ஸ்கி, உக்ரைனோட கேபிட்டலான கீவ் அட்டாக் வாங்கியிருக்கு ஃபர்ஸ்ட். செகண்ட் கெல்மிட்ஸ்கி, அப்புறம் ஸ்டாரா கொஸ்டான்டினோவ். இந்த 2 பகுதியும் ரொம்ப பிரபலமான பகுதி. நம்ம சேனல்ல பல தடவை இந்த பகுதியை நம்ம பார்த்திருப்போம். காரணம், இந்த பகுதியில F-16ஓட ஏர்பேஸ் இருக்கலாம், அதுக்கு வேணுங்கிற மிசைல்ஸ் இருக்கலாம். இந்த ஸ்டார்ம் ஷேடோ மிசைல் இந்த யூகே எல்லாம் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, பிரான்ஸ் கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த மிசைல்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியா இருக்கலாம்ன்றது போல பல்வேறு தாக்குதல் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ரஷ்யா இங்க பண்ணியிருக்காங்க. சேம் திரும்பவும் இந்த ஸ்டாரா கொஸ்டான்டினோவ் அப்புறம் கெல்மிட்ஸ்கி இந்த பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு. ஹை ஸ்பீட் மிசைல்ஸ், க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பிரத்யேகமா ஏவி விட்டுருக்காங்க. இது எல்லாத்துக்கும் மேல கீவ்ல ஒரு ஷாப்பிங் சென்டர் இருந்திருக்கு, கவ்தராத் ஒரு ஷாப்பிங் சென்டர். ஸோ அது கம்ப்ளீட்டா தகர்க்கப்பட்டிருக்கு. அதாவது இந்த விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம பார்த்துருப்போம். ஷாப்பிங் மால்குள்ள எல்லாம் மக்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க, திடீர்னு போறாங்க காலி பண்ண சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய பகுதியை ராணுவம் ஆக்குப்பை பண்ணிக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஏன்னா இந்த ஷாப்பிங் மால் மக்கள் யூஸ் பண்ணக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் மக்களோட மக்களா மிலிட்ரி கலந்து அந்த இடத்துல ஆயுத உற்பத்தி, குறிப்பா ட்ரோன் தயாரிப்பு, இது போல விஷயங்கள்லாம் செய்யறாங்க அப்படிங்கலாம் முன்னாடி இருந்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இத்தனை நாளா பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. இப்ப அந்த ஷாப்பிங் மேல கம்ப்ளீட்டா அழிச்சிருக்காங்க ரஷ்யா அப்படிங்கிற சொன்னாங்க. இதுக்கப்புறம் இந்த டார்கெட் வந்து சிவிலியன் டார்கெட், இந்த டார்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்டரி இருக்கிற டார்கெட்ல பாகுபாடு இல்லாம ராணுவம் பயன்படுத்தக்கூடிய எல்லா பகுதிகளிலும் ரஷ்யா தாக்குதல் பண்ணுவாங்களா அப்படின்னு கேள்விகள் வந்திருக்கு, அச்சங்கள் ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அதிகப்படியான உயிர் சேதங்கள் ஏற்பட்டுருமா அப்படிங்கிற அச்சங்கள் இருக்கு. இப்ப வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நபர், இப்பேற்பட்ட தாக்குதலில் ஒரு நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க, சில நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. ஸோ சிவிலியன் அல்லாத டார்கெட்ஸை ரஷ்யா குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். நீங்க இஸ்ரேல் காசா பிரச்சனை எடுத்தீங்கன்னா, இஸ்ரேல் அடிச்சாலே தினந்தோறும் 1000 பேர்த்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இறக்கக்கூடிய விஷயங்கள் ரிப்போர்ட் ஆயிட்டு இருக்கு. அதுல 100 வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா ரிப்போர்ட் ஆகும். அதுல 30-40 குழந்தைகள் அப்படிங்கிற விகிதத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படிங்கிற செய்திகள் வரும். ஆனா இங்க வந்து பார்க்கும்போது உக்ரைன் கொடுக்கக்கூடிய செய்தி தான். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா சிவிலியன் கேஷுவாலிட்டிஸ் அப்படிங்கிற ரொம்ப கம்மியா இருக்கு. இதுல நம்ம காலையில பதிவிலே பார்த்திருப்போம், பங்கருக்குள்ள அலோவ் பண்ணல சிவிலியன்ஸை அப்படிங்கிற பலதும் பார்த்திருப்போம். இத்தனை பண்ணியும் சிவிலியன்ஸோட உயிரிழப்பு தாக்குதல் அப்படிங்கிறது கம்மியா இருக்கு அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். ஸோ இது இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில் நடக்கக்கூடிய அப்டேட். அடுத்தது மிக முக்கியமான ஜியோ பாலிட்டிக்கல் மூவ். மார்க்கோ ரூபியோ அவர்கள், அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட், நகர் விளம்பரம் மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருக்கார். மிக முக்கியமான மீட்டிங் இருக்கு, அதுல இந்தியாவுக்கு வந்திருக்கார். ஸோ இதுல இங்க வந்து புதுடெல்லியில உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் அவர் வந்து பேசினாரு. சிலது பர்சனலாவே வந்து பார்த்தா ஹர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற போல விஷயங்கள் இருக்கு. பட் இருந்தாலும் பரவாயில்ல. அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல மிக முக்கியமான ஒரு விஷயம், ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது சிக்னிபிகண்டான ப்ராக்ரஸா இருக்கு. இது ஃபைனல் ப்ராக்ரஸா இல்லைனாலும் சிக்னிபிகண்டான ப்ராக்ரஸ் இருக்கு. வரக்கூடிய அடுத்த சில மணி நேரங்கள் இந்த உலகத்துக்கு ஒரு நல்ல செய்தி வரும் அப்படிங்கிறது போல இந்தியால வந்து இருந்துட்டு மார்க்கோ ரூபியோ அவர்கள் சொல்லியிருக்கிறது வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம். அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள் நல்ல செய்திகள் இந்த உலகத்துக்கு வந்து அடையும் அப்படிங்கிறதோட சொல்றது நல்ல விஷயங்கள். ஏன்னா நம்மளுக்கு கேஸ், ஆயில், இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதாவது எதை பத்தி சொல்றாரு, இந்த ஸ்ட்ரைட்டை பத்தி சொல்றாரு, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸை பத்தி சொல்றாரு. ஸோ
ஸோ இது வந்து நம்ம அதிகமா பேசுவேன்னா அதிபர் அவர்கள் பேசுவார். நான் அவர்கிட்டயே விட்டுறேன். அவர் சொல்லட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த இடத்துல இருந்து சமிகைகள் கொடுத்துட்டு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம பிரசிடென்ட் அவர்கள் கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஈரானுக்கு எகெயின்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனை எடுப்பாரு. அல்டிமேட்டா நியூக்ளியர் ஆம்பிஷன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்சர்டான ஒரு விஷயம். ஸோ அதை அவங்க கைவிடணும் அப்படிங்கிறது போல ஈரானை பத்தி குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க. பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுக்கு ஈரான் தரப்புல இருந்து எம்பசி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து கண்டனங்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது போல விஷயங்கள் கேஷுவலா நடக்கக்கூடிய விஷயம் தான். இதுல மிக முக்கியமா அதிருப்திகள் ஏற்படுத்தக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது எவ்ரி கண்ட்ரி இன் த வேர்ல்ட் ஹேஸ் ஸ்டூபிட் பீப்புள் அப்படிங்கிறதோட அவர் சொல்லிக்கிறார். எல்லா நாடுகள்லயுமே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லயுமே ஸ்டூபிட் பீப்புள்ங்கிறவங்க இருக்காங்க. நான் ரொம்ப ஷுவரா இருக்கேன். ஸ்டூபிட் பீப்புள் இங்க இருக்காங்க. ஸ்டூபிட் பீப்புள் இன் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்கள டம் கமெண்ட்ஸை மேக் பண்ணுவாங்க எல்லா டைமும் அப்படிங்கிறது போல. புரியுது யாரை பத்தி பேசுறாருன்றது, அதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். பட் என்னோட பார்வையில் எப்படி இருக்கு அப்படின்னா, டம் கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒருத்தவங்க வந்து ஒரு விமர்சனம் பண்றாங்க அப்படின்னா வரத்தான் செய்யும். சில விஷயங்கள் செய்யறாங்கன்னா விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. பண்ணாலே அவங்க ஸ்டூபிட் பீப்புள் டம் பீப்புள் அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய இந்த நபர் தான் அவரே சொல்லிக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள்லாம் திருப்பி கேட்க தெரியும்ல. ஏன்னா எங்க நாட்டுல இருக்கக்கூடிய ஒரே நபர் இப்போ அமெரிக்காக்கு ஆதரவா சிலர் இருப்பாங்க, அமெரிக்காக்கு எதிரான சில நபர்கள் இருப்பாங்க. அமெரிக்காலேயே இருப்பாங்க ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிராக இருப்பாங்க. ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கத்தை பிடிக்காதவங்க இருப்பாங்க. அமெரிக்கா விருப்பப்பட்டவங்களே இருந்தாலும் ட்ரம்ப் அவர்களோட அரசாங்கம் பிடிக்காம இருப்பாங்க. பிடிச்சவங்க இருப்பாங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வேலை போயிருக்கும். இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்ததுக்கு அப்புறம் லே ஆஃப் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது பலருக்கும் பிடிக்கும், பலருக்கும் பிடிக்காது இல்லையா? அப்ப அவங்க கருத்துக்கள் சொல்லுவாங்க. மறைமுகமாவோ நேரடியாவோ பாதிக்கப்படுற என் தட்டு சோத்துல கையை வச்சா அப்புறம் நான் பேசத்தானே செய்வேன். இப்ப நம்ம ஆவின் கடை இருக்கு, அங்க போனோம்னா முதல்ல சோறு போட்டிருந்தாங்க. இப்ப கேட்டீங்கன்னா வேற தயிர் சாதம் தான் போடுறாங்க. ஏதோ அதாவது போடுறாங்க. அது கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணதுனால போடுறாங்க. ஏன்னா கேஸ் சிலிண்டர் விலையில இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. நம்ம தட்டு சோத்துல எதுக்கு இது என்ன உங்க ஹெமிஸ்பியரா அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் வரும்ல. அப்ப டம் பீப்புள் இங்க யாரு, ஸ்டூபிட் பீப்புள் இங்க யாரு? இதை விட இன்னும் பச்சை பச்சையா கேட்கணும்னு தோணுமா இல்லையா? ஒரு நாட்டுக்குள்ள வந்து நின்றுட்டு எங்க நாட்டுல இருக்கிற மக்களை அவங்க ஸ்டூபிடா இல்லையான்றது நீங்க சொல்றதுக்கு யாரு அப்படிங்கிறது போல கேள்விகள் வருமா வராதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லலாம். பட் அதிருப்திகள் ஏற்பட்டிருக்கு. அதாவது விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் உக்ரைனோட அதிபர் மக்கள் செல்வன் எல்லா பக்கத்துலயும் கைதட்டி ஆரவாரத்தோட வரவேற்கக்கூடிய ஹீரோ. அப்பேற்பட்ட ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கால போட்டு போய் நின்று அமெரிக்கா மண்ணுல இன்ஸ்டிடியூட் அனாலிசிஸ் இன்ஸ்டிடியூஷன்ல வந்து பாத்தீங்க எலெக்ஷன் நடக்கக்கூடிய டைம்ல அமெரிக்காக்கே போகக்கூடிய ஜெலன்ஸ்கி அவர்கள் அங்க நின்று ஊழல் பெருச்சாலி இந்த ரிபப்ளிகன்ஸ் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதுவும் குறிப்பா ட்ரம்ப் ஒரு ஊழல் பெருச்சாலி அப்படிங்கிறத பேசியிருந்தார். அதுக்கப்புறம் எப்ஸ்டீன் கேஸ் வந்தது. 1000 லட்சக்கணக்கான முறை வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்களோட பேர் அடிபடுது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது எல்லாம் ஸ்டூபிட் பீப்புள் அதை பத்தி பேசினா ஸ்டூபிட் பீப்புள் ஆயிடுவாங்களா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஜெலன்ஸ்கி அவர் சொன்ன மாதிரி எப்படி அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா? இது நகைப்புக்குரிய விஷயமா வந்து பண்ணா ரூபி அவர்கள் பேசியிருக்காரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா மேல் மாடியில இருக்கா ஏதாச்சும் அப்படிங்கிறது போல பலரும் கேட்கக்கூடிய விஷயங்கள் பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த வேண்டிய ஒரு தருணத்துல இருக்கும். உணர்ச்சிகளை நம்ம வெளியிடக்கூடாது. இது போல பேசக்கூடிய நபர்களே கொஞ்சம் நாகரிகம் கருதி நம்ம பேசணும். அவங்களுக்கு நாகரிகம் இல்லாதவர்கள் அப்படிங்கறதுனால நம்ம நாகரிகம் இல்லாம இருந்துடக்கூடாது. ஸோ இது போல விமர்சனங்கள் வச்சுக்க கூடாது. நம்ம நாட்டுல வந்துட்டாரு, பேசிட்டாரு, விருந்தாளி வந்துட்டாரு, பிடிக்காத மாதிரி பேசிட்டாரு. பட் இருந்தாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். பட் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறது நீங்க சொல்லலாம். இது போல ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு. சரி, மெயினான விஷயத்துக்கு வரும். நெத்தன்யாகு அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மினிஸ்டர்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருக்கிறதா ஒரு செய்திகள் வருது. மீடியாக்கள் கிட்ட யார் எதையும் பேசிடாதீங்க. ஏதாவது கேட்பாங்க, மைக்கு நீட்டுவாங்க, யார் எதுவும் பேசுவாங்க, மூச்சோட கூடாது, யார் எதுவும் பேசாதீங்க அப்படிங்கிறது போல இவரு நெத்தன்யாகு அவர்கள் சொன்னதா சொல்லப்பட்டு வருது. இதுல லிண்ட்சே கிரஹாம் அவர்கள் வந்து பண்ண பயங்கரமா காண்டாயிட்டார். ஒரு டீல் போடதா போறீங்க, இந்த எண்டுல ஈரானுக்கு எகெயின்ஸ்டா பிரச்சனையில ஒரு டீல் போடதா போறீங்க,
ஏன்னா நான் நம்புறேன் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்ங்கிறது ப்ரொடெக்ட் பண்ண முடியல. cannot be protected from ஈரான் டெரரிசம். நீங்க அது அவங்களோட கோஸ்டல் ஏரியா, அவங்க நாட்டோட கடலோர பகுதி, அவங்க நாட்டோட எக்கனாமிக் எக்ஸ்க்ளூசிவ் ஜோனுக்குள்ள வரக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறது டெரரிசமா மாறிடுமா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு, வியப்புக்குள்ளா இருக்கு. அமெரிக்கர்கள் பேசுறதே வியப்பா இருக்கு, என்னடா பேசுறாங்க இவங்க அப்படிங்கிறது போல வியப்பா தான் இருக்கும். பட் இருந்தாலும் அவங்க சொல்றாங்க ஹார்மோஸ வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியல அந்த டெரரிசம் பண்றவங்க கிட்ட இருந்து. அங்க இருக்கக்கூடிய கல்ஃப் நாடுகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரும் டேஞ்சரை டெஸ்ட்ராய் பண்ணக்கூடிய இதுல இருக்காங்க. அந்த கல்ஃப் நாடுகளோட ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் அழிக்கக்கூடிய விஷயங்களை ஈரான் இருந்தும் அதை காப்பாற்ற முடியல அப்படின்னா, ஈரான் கிட்ட இருந்து அதெல்லாம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியல அப்படின்னா, டாமினேட் பண்ண முடியாம ஃபோர்ஸை யூஸ் பண்ணி டிப்ளமேட்டிக் சொல்யூஷன் தான் தேவைப்படுது அப்படின்னா, ஈரான் ஒரு டெரரைஸ் பண்ண முடியுது அந்த ஸ்ட்ரைட்டையே அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இந்த அளவுக்கு தாக்குதல் பண்ணி அவங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்க முடியல அப்படின்னா, அதிகமான டேமேஜையும் அவங்க ஏற்படுத்துறாங்க, அதையும் காப்பாற்ற முடியல அப்படின்னா, நீங்க புரிஞ்சுக்கங்க அந்த அளவுக்கு அவர் பேசியிருந்தார். அவரோட மன வருத்தம் குமுறல்கள் அவர் சொல்றாரு. எந்த டைம் வேணாலும் இஸ்ரேலை வந்து அட்டாக் பண்ணலாம், ஈரான் வளர்ந்து வந்து ஒரு நைட் மேராவே இஸ்ரேலுக்கு இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை விட்டுட்டு வரோம் அப்படின்னா, எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எதுக்குதான் இந்த போரை ஆரம்பிச்சீங்க? முன்னாடியிலேயே இது போல பர்செப்ஷன்ஸ் எல்லாம் இல்லையா உங்களுக்கு? ஆக்சுவலா அக்யூரேட்டா எதுவும் யோசிக்கலையா நீங்க? இதெல்லாம் என்ன இந்த மாதிரி ஐடியாலாம் இல்லாம நீங்க பாட்டுக்கு வந்து போய் இப்படி பண்ணீங்களா? எதுக்கு போய் அட்டாக் பண்ணீங்க? உங்களால ப்ரொடெக்ட் பண்ண முடியாத ஈரானோட ரெஜிம்க்கு எகெயின்ஸ்டா அப்படின்னா எதுக்கு போய் அட்டாக் பண்ணீங்க நீங்க அப்படிங்கிறவங்க பண்ண கேட்டாங்க. சும்மா விட்டுருந்தா அது வாட்டுக்கு உலக மக்கள் எல்லாம் ஃப்ரீயா பயன்படுத்திட்டு இருந்தாங்க ஈரானோட கடலோர பகுதிகளை. போறது என்ன வர்றது என்ன, ஈரானுக்கு எதுக்கு காசு தரணும் அப்படிங்கிறது போல எல்லாம் பண்ணிட்டு ஈரானை ஒரு இதா உட்கார வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க, போக்குவரத்து பண்ணிட்டு இருந்தாங்க, ஆயில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈரான் ஆயில் வியாபாரம் பண்ண விடாம ஒரு ரொம்ப மோசமான ஒரு ஸ்டேஜ்ல, எக்கனாமிக்கலி பின்தங்கிய ஒரு ஸ்டேஜ்ல ஒட்டு வச்சிருந்தாங்க. இப்ப ஈரான் ஆயில் டேங்கர்ஸை வந்து பாத்தீங்கன்னா போஸ்டேஜா எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ அவங்களுக்கு எகெயின்ஸ்டா வந்து பண்ணா டாமினேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்கள டாமினேட் பண்ணி இப்ப அவங்களோட டேர்ம்ஸுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்க இப்ப எந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு ஈரான் வந்திருக்காங்க. இதுக்கான காரணம் யாரு? இந்த மனக்குமுறல்கள் இருக்குமா இருக்காது, அப்புறம் என்னத்துக்கு ஆரம்பிச்சீங்க அப்படிங்கல குமுறல்கள் இருக்குமா இருக்காதா அப்படிங்கிறது போல இருக்கு. இப்ப மார்க்கோ ரூபியோ அவர்கள் ஸ்டூபிட் பீப்புள் டம் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போது இவரை பார்த்து சொல்றாரா? அமெரிக்காலையும் சிலர் இருக்காரு அப்படிங்கிற சொன்னாரா? அப்புறம் இப்ப இவரை பார்த்து சொன்னாரா அப்படிங்கிற கேள்விகள் வந்திருக்கு சில அனலிஸ்டுக்கு. ஸோ அதை மார்க்கோ ரூபியோ அவர்கள் தெளிவுபடுத்துவாரு அப்படிங்கிறதுல மாற்றுக்கட்டுல பண்றாரா என்னன்னு பார்ப்போம். இல்லை இதை வேண்டாம் அப்படிங்கிறது போல அச்சத்தின் காரணமாக பதில் சொல்லாம கடந்து போயிடுவாரா அப்படிங்கிறதையும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நான் இது மாதிரி கடுமையான கேள்விகளை அவங்க நோக்கி பாய்ஞ்சாதானே அவர் எப்படி என்ன மாதிரி பிஹேவ் பண்றாரு அப்படிங்கிறது தெரியும். அப்படின்னா நாவடக்கம் அப்படிங்கிறது வருமா இல்லை அப்படிங்கிற சில அனலிஸ்டோட கருத்துக்களா. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அமெரிக்கா இன்னும் நிறைய கத்துக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கு. இப்பதானே தோல்வி ஒத்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க, கத்துக்குவாங்க, வருவாங்க, எங்க வேற போறாங்க, எல்லா அடக்கமும் வந்துவிடும் அப்படிங்கறதோட பல அனலிஸ்டோட எதிர்பார்ப்புகளா இருக்கு. வரக்கூடிய காலங்கள் அதிகாரத்தில் இருந்தவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கக்கூடிய காலமாக எதிர்காலம் இருக்கும் அப்படிங்கிற மாற்றுக்கிறது இல்லை. என்ன நடக்க போகுதுன்றது பார்க்கலாம். அது உலகத்துக்குன்ட்டு இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்க போகுது அப்படிங்கிறதுல தெளிவா தெரியுது. இந்த பதிவுல நம்ம ஓரளவுக்கான தகவல் பார்த்திருக்கோம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவுல சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.